சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 39 வருஷமாக ஒரு போராட்டம். அவங்க வாழ்க்கையில் இயேசு செய்த அற்புதத்தை அவங்களே சொல்கிறத நீங்கள் பாருங்கள். எனக்கு பேர் டெல்பின். எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. நாங்கள் சென்னையில் இருக்கோம். நான் 39 வருஷமாக சாத்தான் போராட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன். தண்ணிலே மறந்துடுவாங்க. அவங்க நாங்கள் யார் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்க தான் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. தலை முடியெல்லாம் போட்டு அவங்களே பிச்சுப்பாங்க. பிச்சுக்கிட்டு ஊழ விடுவாங்க. வீட்டை சுற்றி இது ஓடுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வீட்டுக்கு வெளியில் போயிடக்கூடாதுன்றனால கதவெல்லாம் பூட்டி வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு பாதுகாப்போம். கண்ணை மூடி முடிச்சு குந்தி அவள் கோயிலில் நிற்பான். நான் அங்கேருந்து அரைஞ்சி எடுத்து எல்லா இடம் பார்த்துட்டு கோயிலில் போய் தான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டுடணும். அங்கே போனால் ஒரே ஆட்டமாக தான் இருக்கும். தலையை மிதிச்சு போட்டு, நீ யாரோட அங்கே என்ன தேடி வந்திருக்கா அப்படின்ட்டு கேட்பா. சரி வீட்டுக்கு வா போன்னு சொன்னால், நான் வரமாட்டேன், நீ போ, நான் கடலில் விழுந்து நான் எங்கேயாவது போவேன், நீ போ அப்படின்றான். அப்படியே வருஷ கணக்கு 39 வருஷமாக அவள் பின்னாடியே இருந்து நான் கஷ்டப்பட்டேன். கை கால் வீக்கம் போட்டு வேலை செய்ய முடியாமல் யாரோ ஒருத்தங்க கட்டி வச்சது மாதிரி இருக்கும். ஒரு வேலை செய்ய முடியாது. சமையல் எதுவும் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. சும்மா படுத்துட்டு இருப்பாங்க. உருண்டு கத்தல் சவுண்டு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நல்லா பசிக்கும். நிறைய சாப்பிடுவேன். வெறும் சோறாக இருந்தாலும் நிறைய சாப்பிடுவேன். 2 ஆள் சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்ருவேன். சில நேரம் பசியே இருக்காது. இந்த 39 வருஷத்தில் டெய்லியும் எங்கள் அம்மாவுக்கு இந்த பிசாசு போராட்டம் இருக்கும். அது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவரில் ரிலீஃப் ஆகிடும். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல் கூட இருக்கும். அந்த மாதிரி அதில் மோஸ்ட்லி செவ்வாய் வெள்ளி இது மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்பவும் தற்கொலை பண்ணணும்னு அந்த எண்ணம் வரும். எங்கள் அம்மாவை வந்து பிசாசோட போராட்டத்திலேருந்து மீட்கிறதுக்காக எங்களுக்கு வேறு வழி தெரியல. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக மந்திரிச்ச கயிறு வரைக்கும் கட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் அதில் கூட எங்கள் அம்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்தாச்சு, கோயிலுக்கும் போய் பார்த்தாச்சு. ஆனால் எங்கே போய் பார்த்தாலும் எந்த பயனும் இல்லை. இப்போ இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு எதுவுமே எங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான சமயத்தில் தான் இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சிச்சு. அந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தப்போ தான் எதிர்பாராமல் இந்த மோகன் சி லாசரஸ் அண்ணாவோட ப்ரேயரை பார்த்தாங்க. ப்ரேயரை பார்த்துட்டு ஒரு 1 வீக்காக அவங்க கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் எங்ககிட்ட எதுவுமே சொல்லிக்கவும் இல்லை, எதுவும் இல்லை, அவங்களே பார்த்துருக்காங்க. அது பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாற்றம் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது எனக்கு, அதனால் நீங்களும் வந்து இனி ப்ரேயர் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னையும் எங்கள் அப்பா 2 பேர்த்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி ப்ரேயருக்காக கூப்பிட்டாங்க. நாங்களும் குடும்பத்தோடு இருந்து கொஞ்ச நாள் ப்ரேயர் பண்ணினோம். அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லாசரஸ் அண்ணா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பிசாசோட கட்டிலிருந்து இன்றைக்கி விடுதலை கிடைக்குது, நீங்கள் வந்து தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட தலையில் கை வச்சாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசின் கரி அழிந்து போகட்டும் அப்படி சொல்லுங்கள். அந்த பெயரை சொன்னாலே போதும், அற்புதம். அந்த அசுத்தாவி அலறிக்கொண்டு வெளியேறும். நீங்கள் பயந்துறாருங்க. இப்போ சத்தமிட்டு அலறும். சிலர் மயங்கி விழுவாங்க. நீங்கள் பயந்துறாருங்க. தன்னால் அவங்க உடனே எழும்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க எழும்பிடுவாங்க. அந்த பிசாசு சில அசுத்தாவிகள் போகும்போது அலைக்கழித்து கீழே தள்ளிட்டு போகும். ப்ரேயர் பண்ணனால நான் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சாக்கில் அப்படியே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். விழுந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்படியே விழுந்து அப்படியே மயக்கமாக அப்படியே இருந்தேன். அப்போ எனக்குள்ளே இருந்து சாத்தான் ஒன்று கருத்த குருபமாக ஒன்று வெளியில் போனதை பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து எலும்பி சொல்லாது என் மேலேருந்து ஒரு கருத்த உருவம் வெளியாடி போச்சு, என்னை அலைக்கழிச்சிட்டு போயிட்டு, என்னை பிடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னா. அந்த ப்ரேயர் முடிஞ்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அந்த பிசாசோட போராட்டத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இது வரைக்கும் இருந்ததில்லை. இப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா நல்லா தூங்குறாங்க, எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறாங்க, சுயநினைவுன்றது எப்போவுமே இருக்குது, நல்லா தான் இருக்கிறோம். பிசாசோட போராட்டத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் யாருன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே கிளியராக தெரியுது. அதனால் வந்து முன்னால் இருந்ததை விட இப்போ என்கிட்ட ரொம்ப பாசமாகவே இருக்கிறாங்க. முன்னால் இருந்ததை விட ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க, நல்லா பேசிக்கிறாங்க. 39 வருஷமாக சாத்தான் போராட்டத்தில் இருந்து விடுதலை தந்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. 39 வருஷம் யோசித்து பாருங்க. இது எவ்வளோ ஒரு நீண்ட ஒரு காலம். பொல்லாத பிசாசு ஒரு மகளை அவங்கள வேதனைப்படுத்தி அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டு நின்றது பார்த்தீங்களா? இவங்க பண்ணாத முயற்சி இல்லை. டாக்டர்கிட்டையும் பார்த்தாங்க. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படின்னு கிராமத்தில் ஒரு வழக்கு சொல்லுவாங்க. அதனால பேய்க்கும் பார்த்துற நீ யாரோ சொன்னாங்கன்னு அதையும் செஞ்சு பார்த்தாங்க. தாயத்து கயிறெல்லாம் கட்டி ஒன்றுமே இல்லை. இனிமே எங்கே போகிறது? இயேசு என்கிற ஒரு மெய்யான இரட்சகர் ஆண்டவர், அவர் தான் விடுதலை கொடுத்தார். இலவசமாக விடுதலை தந்திருக்கிறார். பாருங்களேன், இப்போ அவங்க வந்திருக்கிறாங்க நம்ம மத்தியில், சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதற்கு அவங்கள நாம் வரவேற்போம். வாங்க ப்ளீஸ் கம்.
சகோதரி வந்திருக்கிறாங்க, டெல்ஃபின் அவங்க. இது அவங்களுடைய மகன். சென்னையில் தான் அவங்க இருக்கிறாங்க. சென்னையில் எங்கே இருக்கிறீங்க? சென்னையில் தாம்பரத்தில் இருந்து மப்பேடு. ஓகே, தாம்பரம் பக்கம் உள்ள அங்கே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, 39 வருஷம் பிசாசு போராட்டம்னா எங்களால் கிரகிக்கவே முடியல. அவ்வளோ நீண்ட காலம் அந்த மாதிரி போராட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்ட செம. இந்த ஆவி என்ன செய்ய? உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருந்த அலைக்கழிச்சது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அது தலைக்கில இல்லாமல் இருக்கும். முதல்ல தலைக்கு சரி இல்லாமல் இருக்கும். உங்களுடைய தலையில் என்ன யோசிக்க முடியாது. ஓகே. பிறகு மன அழுத்தம், ஓ, எங்கேயாவது சாகணும், அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். உள்ள சத்தம் கேட்குமா? சத்தம் கேட்கும். ஓ, செத்துரு வாழாத அப்படின்னு. ஆமாம், அதுக்காக ரொம்ப மன அழுத்தத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதான் மன அழுத்தத்தோடு தான் எங்கேயாவது செத்துறணும் அப்படின்ட்டு நினைப்பேன். பிறகு ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உடம்புல ஒவ்வொரு வியாதியாக இருக்கும். ஆனால் எப்போ என்ன நோய் இருக்குன்னு சொல்ல தெரியாது. அப்படி இந்த 39 வருஷம் ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு பகுதியில் பாதிப்பு உண்டாக்கிட்டே இருக்கும் அந்த ஆவி. ஓகே. ஆனால் எப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு இருக்கும். ரொம்ப 39 வருஷமும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு என்ன. பிள்ளைகளுக்கு சமயம் கரெக்டான நேரத்துக்கு சமைச்சு கூட கொடுக்க முடியாது. பட்னி போட்டுருவேன். கோயிலுக்குன்னு தான் ஓடுவேன். ஆனால் ஆர்சி கோயிலுக்கு தான் ஓடுவேன். அப்படி போய் அங்கே இருந்து ஆட்டம் எல்லாம் வரும். ஆட்டத்தில் தான் எனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நாங்கள் 23 பேர் இருக்கோம். என் பேர் படை. நாங்கள் படை இத்தனை பேர் இருக்கோம். 23 ஆவி உங்களுக்குள்ள இருந்தது. இவ்வளோ அலைக்கழிப்பு. ஆமாம், 23 பேர் இருக்கோம். என் பேர் படை. நான் வந்து உயிரை கொண்டு போயிடுவேன், ஒன்றை வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லும். ஆனால் கடவுள் என்னோட இருந்ததுனால, சின்னதுலேருந்து நான் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் படித்தேன். இந்த இருந்ததுனால அந்த ஜபம் என்ன உள்ள விசுவாசம், ஜபம் அதுதான் ஆயுதமாக என்ன காப்பாற்றிட்டே வந்து ஒவ்வொரு நாளும். அதனால தான் இன்னைக்கு ஜீவனோட இருந்து கடவுளுக்கு நாமத்தை மகிமைப்படுத்து. அதுக்கு நீங்கள் எதுக்கு ஆஸ்பத்திரிகள்லாம் கூப்பிட்டு போனீங்களா? நிறைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை. எங்கே கூட்டிகிட்டு போனாலும் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க, ரிப்போர்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு கேஷுவலாக சொல்லி விட்ருவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னா நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்றத நம்மளுக்கு ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்துகிட்டு இருப்போம். அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி ஏசுக்கு விரோதமான செயல் கூட கயிறு கட்டுறது, இந்த மாதிரி பள்ளியில் போய் அந்த இதெல்லாம் கூட பண்ணி பார்த்துருக்கோம். அப்பயும் எதுவுமே சரியானதில்லை. அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் பீரியடில் தான் அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்து அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது அந்த மாதிரி உடம்புலேருந்து ஒரு கருத்த உருவம் வெளியே போச்சு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி அதுக்கப்புறத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 3 வருஷம் மேலே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதை பற்றி. ஓகே, ரொம்ப நார்மலாக. நீங்கள் அந்த ஜெபிக்கும் போது கரிய உருவம் போச்சு, நீங்கள் அது உங்களால் பார்க்க முடிஞ்சதா, உணர முடிந்ததா? பார்க்கவே முடிஞ்சது. அந்த ஆவி வெளியே போகிறது நல்லா அலக்கழிச்சு நல்ல சத்தம். ஒரு கொஞ்சம் கழிச்சோன்னா விடுதலை நாயகர் வந்து விட்டாருன்னு அது நல்ல சத்தம். ஏசப்பா விடுதலை தரதுக்கு வந்திருக்காங்கன்னு அதையும் பார்த்தேன். அவர் வந்ததும் தெரிஞ்சு பிரகாசமாக அப்படியே தெரிஞ்சு. ஆனால் அந்த நிமிஷமே எனக்கு வந்து அந்நிய பாச மொழி உடனே தந்தாங்க. நல்ல சவுண்டா. இவன் கதவெல்லாம் பூட்டிட்டான் வீட்டில். அந்நிய பாசையிட்டு நல்லா ப்ரேயர் அப்பவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார். திரும்ப பிசாசத்தோட விடாதபடி உங்களை அபிஷேகம் பண்ணிட்டார். அது பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அதனால தான் இது வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கேன். பிள்ளைகளுக்கெல்லாம் கரெக்டாக சமைச்சு கொடுத்து நல்லா சந்தோஷமா இருக்கேன். பாருங்க, ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். 39 வருஷம் 23 அசுத்த ஆவிகள். ஒரு உடம்புல ஒரு ஆவி வந்தாலே ரொம்ப கஷ்டம். 23 ஆவிகள் உள்ளிருந்து அலைக்கழித்து எந்த விதத்திலையாவது ஒரு விடுதலை கிடைக்குன்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு வழியில் இதுக்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்னு கலங்கும் போது தான் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து அவங்க குடும்பமாக ஜெபம் பண்ணாங்க விசுவாசத்தோட. அவங்க வீட்டிலேயே தான் பாருங்கள், கணவர் தான் கை வைத்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அந்த அசுத்த ஆவி கருப்பு உருவமாய் வெளியேறி போனது ஒரு விடுதலை. இன்றைக்கி பாருங்கள் 3 வருஷம் ஆகுது.